अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான். அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம். இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். தினப்பலன்களாகட்டும், வாரப்பலன்களாகட்டும், மாத பலன்களாகட்டும், இது தான் சொல்கிறோம். ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும். அதனால் நிறைய பேர் இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட 70% அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க. நேரடியாக வர்றவங்களுமே தயவுசெய்து பலன் போடலைன்னா ரொம்ப கஷ்டம் சார், நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும். அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாகவும் நீங்கள் என்ன மீட் பண்ணலாம். சென்னையில் நங்கநல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் இயங்கின்னு இருக்கு. அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும். ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் மே 13ஆம் தேதி 2025, விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 30ஆம் திருநாள். சாக நட்சத்திரம் காலை 9:07 வரை இருக்கிறது. அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம், பிரதமை திதி தேய்பிரை, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம். அதுலேயுமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க, மன நிம்மதியை கொடுக்கும். யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டால் 100% விருச்சிகத்துக்கு டாப் கிளாஸாக இருக்கும். கடகத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, மீனத்துக்கு பரவாயில்ல. யாருக்கெல்லாம் இந்த நாள் நிறைய லாபங்கள் வரும், சந்தோஷம் உச்சகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா மகரம், ரிஷபம், கன்னி. யாருக்கெல்லாம் சுப வரையங்கள் ஆனா திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா தனுசு, மேஷம், சிம்மம். யாருக்கெல்லாம் தாராளமான பண வரவுகள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினா துலாம், மிதுனம், கும்பம். ஸோ இன்றைய நாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது பிரச்சனைக்குரிய விஷயத்த பேசுறதுல ஒரு சந்தோஷம்னு சொன்ன மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான வாக்குவாதங்கள், சண்டைகள், சீப்பான விஷயங்கள், புறம் பேசுவது, அதை பத்தி தவிர்த்துறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இதை பார்த்துட்டா போறோம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்லா இருப்பீங்க. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. இரவு நேரம் பயணம், இரவு நேரத்துல தூக்கமின்மை, தூக்கத்தை தொலைப்பது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொறுமையா இருந்தா பெட்டர். அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அமோகமான நாள். வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய யோகம். கொடுக்கல் வாங்கல சக்சஸ், நன்மதிப்பு, மரியாதை, ஹெல்த்ல பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது, நல்ல ஜீரணமாகிறது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சார்ந்து நடக்கிறதுங்கிற மாதிரி ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். மன சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். இன்றைய நாள் ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க. ராசியானர் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் இருக்கும். வயிற்றுல சின்ன சின்ன பிரச்சனை நிவர்த்தி ஆகும். கடன் தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு தேவையில்லாத பகை உணர்வுகள் இருந்தா கூட அதை கூட கிளியர் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம், விவேகம் இரண்டும் கலந்த கலவையாக இருக்கப்படுது. இப்படினாலும் நீங்க எது பண்ணணும்னாலும் ரொம்ப சூப்பரா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் குழந்தைகளால சந்தோஷம், குழந்தைகளுக்கு திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் கலந்த கலவையா இருக்கப்படுது.
அதனால இது நமக்கு நடக்குமான்னு கேட்டா 100% நடக்கும்னு நீங்க அடிச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தான் தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாட்களாக சில நாட்கள் இருக்கும். அதுல இன்றைய நாளும் ஒன்று. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ண காரியங்கள் நல்லா செட் ஆகும். எதுவா இருந்தாலும் பொறுமையா இருந்து செயல்படுத்துவது நல்லது. கொஞ்சம் நம்ம பக்குவமாக பார்த்து நடந்துப்பீங்க. நிறைய பேருக்கு இன்றைய நாள்ல பண ஆதாயங்கள், திடீர் வருமானங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், இந்த மாதிரி நிறைய மாற்றங்களும் பயணங்களும் சுப செலவுகளும் இருக்கக்கூடிய நாள். நண்பர்களுக்காக ஏதாவது பண்ணுவீங்க, பெரிய சந்தோஷத்தை காண்பீங்க. முருகப்பெருமான மனசார வணங்குங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை முடிப்பது, நண்பர்கள் மூலியமா பெரிய ஆதாயத்தை காண்பது, எதுலையுமே நம்மளால இது பண்ண முடியும்னா பண்ண முடியுங்கிற எண்ணம் வருவது, பெரிய ஏற்றத்தையும் நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லா இருப்பீங்க. ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பல நன்மைகள், கொடுக்கல் வாங்கல ஏற்றம், பண கஷ்டம் வந்து நிவர்த்தி ஆறுது, பொறுமையாக எழுந்து செயல்படுத்துவது, நிறைய நன்மதிப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு பேக் பெயின், அந்த பேக் பெயின் நிவர்த்தி ஆகும். கோபம் எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிரும். நிறைய பிரயாணங்கள் இரவு நேரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் உங்களால பண்ண முடியும் நீங்க நம்பினீங்கன்னா போதும், சூப்பரா இருப்பீங்க. மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாளர் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், ஆதாயம், பொருளாதாரத்துல பெரிய ஏற்றம், பெரிய அளவுக்கு லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுலயும் இன்றைய நாள் வந்து நிறைய பேருக்கு ப்ரமோஷன், சில பேருக்கு கௌரவம், சில பேருக்கு சலுகை, மாறி மாறி நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாள். அபாரமான ஏற்றம், மனநிறைவு, கௌரவம், ஒரு வேலையில உச்சஸ்தாயியான நம்பிக்கை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் பெரிய ஆதாயத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு இரவு நேரத்தில் பிரயாணம், ஒரு சில பேருக்கு தூக்கமின்மையினால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இது எல்லாமே நிவர்த்தியா கொடுக்கும். எதுவா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அதுவும் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலையுமே நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி
எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்து கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.